மக்கள் அது மாதிரி இருக்காங்கன்னா தெரியாம செய்யறாங்கன்னா அதை தண்டிக்கலாம், சட்டம் போட்டு அதை தடுக்கலாம். அதை நம்ம சட்டப்பூர்வமாக்குவது என்பது ஏற்புடையதல்ல. சார், இதுல உடன்போக்கு அன்றைய காலத்து உடன்போக்குன்னு சொன்னீங்க. இன்றைக்கு அதை நாடக காதல் அப்படின்லாம் டாக்டர் ராமதாஸ் கடுமையாக விமர்சிக்கிறார். தலித் தொழிலாளர் கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்கியிருக்காரு. அதுக்கெல்லாம் விடை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் அந்த திருக்குறள். அது முதல்வர் ஸ்டாலினுக்கு காரணமா இல்ல ராமதாஸ் அவர்களுக்கு காரணமா? அரசியல் களத்தில் மக்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டியது. முதல்வர் பார்த்தால் இன்னும் அது கூடுதலான செய்தியாக மக்களுக்கு போய் சேரும் என்பதனால் நான் முதல்வரை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். அவ்வளவுதான். ஒருவேளை இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு அவர் ரியலைஸ் பண்ணி மீண்டும் திமுக கூட்டணிக்குள் அவர் வந்தா உங்களுடைய ரொம்ப அதியூகமான கேள்வி, ரொம்ப அதியூகமான கேள்வி. அப்படிலாம் நான் நிகழ்ந்துராது. அதான் அரசியல் கேள்வி வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்க திருக்குறள் பற்றி மட்டும் கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அரசியல் கேள்விகள் கேட்டு அது நீங்க கம்ப்ளீட்டா அது டைவர்ட் ஆயிரும். அது நீங்க தனியா வாங்க, நம்ம அலுவலகத்தில் பேசுவோம். இயக்குனர் மற்றவங்களுக்கு கேளுங்க, கருத்து கேளுங்க. நீங்க சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்படி பாருங்க, இந்த அதனால ஒண்ணும் இல்ல. நீங்க ஒலி அவங்களுக்கு சரியா போய் சேரணும்ல, அதனால ஒண்ணு ஓகேவா? ஆமா, சரி. இன்னைக்கு ஒரு தலை சிறந்த ஒரு சமூக செயல்பாட்டாளர் எங்க படத்தோட காட்சி பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கும் மிக்க நன்றி. இந்த படத்தோடைய முன்னோட்டத்தையும் அவர் தான் வெளியிட்டாரு. முதல்வர் பாடல் வெளியிட்டாரு. சார் தான் வெளியிட்டாங்க. அப்போ இவர் சமூகத்தின் மீது எவ்வளவு ஒரு ஆர்வமாக இருக்கிறார் என்பதை நாம் காண முடியும். இந்த படத்தை பத்தியும் விரிவா பேசினாங்க. அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை பற்றி அவரே அனாலிசிஸ் பண்ணி சொல்லிட்டாரு. இதுல இருக்கக்கூடிய கல் உண்ணாமை, போதைங்கிறது எந்த வடிவத்தில் வந்தாலும் அது போதை தான். அது கள்ளா இருக்கலாம், சாராயமா இருக்கலாம், விஷயா இருக்கலாம். அதனால அதை அவர் தெளிவா சொல்லிட்டாரு. மற்றபடி எங்களை விட அவர் அனாலிசிஸ் வேற மாதிரி இருக்கு. இதுல உடன்போக்கா இருக்கட்டும், எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும், காலையில கல்யாணம் பண்ணிட்டு சாயந்தரம் கூடுறத வள்ளுவர் எவ்வளவு எதிர்க்கிறாரு, பழகிதான் இந்த சமூகத்தில் கல்யாணம் பண்ணுங்கிறத வள்ளுவர் ரொம்ப தெளிவா பதிவு பண்றாரு. அது இன்றைய சமூகத்துக்கு ஒரு தேவையான விஷயம். ஆமா, வேற ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? நீங்க போதும். நீங்க டைரக்டர் ஞான ராஜசேகரன் பெரியார் படம் எடுத்தவர், பாரதியார் எடுத்தவங்க, அவங்க படத்தை எப்படி பாக்குறாங்க, என்ன கருத்து? இன்றைய காலகட்டத்தில் இது மாதிரி பீரியட் பிலிம்ஸ் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள்லாம் முன் வர்றது கிடையாது. கோடிக்கணக்கான ரூபாய்களை வேற படத்துக்கு செலவு பண்ண தயாரா இருக்காங்க. ஆனால் இது மாதிரி படங்களுக்கு தயாரிக்க யாரும் முன் வர்றதில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாலகிருஷ்ணன் இப்படி ஒரு அற்புதமான ஒரு படத்தை நமக்கு தயாரித்து தந்திருக்காரு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலத்து இப்படி இது போல ஒரு திருக்குறள் பேஸ்டா ஒரு படம் நமக்கு ஒரு ஃபீல் குட் ஃபில்ம் ஆக்கியிருக்காரு. அதுதான் ரொம்ப பாராட்டுக்குரியதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா படம் பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு பிரீச்சியா இருக்கும்பொழுது அது எவ்வளவு தூரத்துக்கு இன்னைக்கு ஒரு ஃபீல் குட்டா இருக்கும்ன்றது இந்த படத்தை பார்த்தா தெரியும். அதுக்கு இதுல கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், இப்படி நடிகர்கள் எல்லாருமே இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பின்னணி இசை நம்மளை இந்த படத்தோடு ஒன்ற வைக்குது. பாடல்கள் எல்லாமே இன்னைக்கு ஒரு ஃபீல் குட் ஃபில்மா இது ஆக்கியிருக்காரு. அதுக்காக நான் நிச்சயமா இது ஒரு மிகப்பெரிய சவால். ஏன்னா திருக்குறள் மாதிரி ஒரு திருவள்ளுவர் மாதிரி ஒரு ஆளுமை, திருக்குறள் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இதை இன்னைக்கு இருக்கிற ஒரு நவீன படமாக அவங்க தந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. இப்படிப்பட்ட படங்கள் ஆதரிக்கப்படணும், அங்கீகரிக்கப்படணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவ்வளவுதான் நான் சொல்ல வருவேன். தேங்க்யூ. பெரியார் தன்னுடைய கல் தோட்டத்தில் இருந்த மரங்கள் எல்லாம் வெட்டி சாய்ச்சுதான் கல் குடிக்கூடாதுன்னு எதிர்த்தாரு. இந்த படத்துலயும் திருவள்ளுவரும் அதே சொல்லியிருக்காங்க. ஆனா சில அரசியல் கோமாளிதனம் பண்றவங்க குடிங்க, கல்லு குடிச்சு கல்லு இந்த மரத்துல ஏறி காய்ச்சோன்னு சொல்லி அதை சொல்றாங்க. அதை நீங்க எப்படி எதிர்க்கிறீங்க? அதுக்கு கண்டனத்தை நீங்க எப்படி சார் தெரிவிக்கிறீங்க? இல்ல, அதான் சொன்னேன், போதை எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்க்கதான் செய்யணும். ரெண்டு பேருமே ஆமா, போதை எந்த வடிவத்தில் வந்தாலுமே எதிர்க்கதான் செய்யணும். ஏன்னா மனிதன் போதை இல்லாத நேரம் தான் மனிதனா இருப்பான். வள்ளுவர் பிணம்னு சொல்றாரு.
தண்ணி இப்ப நானே என்னுடைய தொடர்பில் இருக்கிறவன் வந்து தண்ணி அடிச்சிட்டு பேசினான்னா நான் இப்ப ஒரு பிணத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். அது எங்க அலுவலகத்தில் எல்லாரும் தெரியும். ஏதாவது எங்கிட்ட பேசினான்னா நான் ஒரு பிணத்திடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதுதான் எங்களோட நிலைப்பாடு. நான் பிறந்ததுல இருந்து நான் வந்து எதுவுமே குடிச்சதில்லை, கள்ள சாராயமே குடிச்சதில்லை. ஆமா, அப்போ அதுதான் வள்ளுவர் அதான் சொல்லி இருக்கிறாரு. என்னோட நிலைப்பாடு அதுதான், சாரோட நிலைப்பாடு அதுதான். நடுநாட்டின் மீது படையெடுத்து வடுகர்கள் வருகிறார்கள், கூலிப்படை வருகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த படத்துல ஒரு இடத்துல அந்த படையில் வரக்கூடியவர்கள் பலர் மது போதையில் வருவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ரொம்ப ஈஸி நம்ம அவங்களை வெற்றி பெறுவதற்கு அப்படின்னு ஒரு வசனம் வருது அந்த இடத்துல. படை வீரர்கள் கூட குடிபோதையில அந்த காலத்திலும் போரில் பங்கேற்று இருக்கிறாங்க. அவங்க வந்து கூலிப்படையா வராங்க. அந்த கூலிப்படையினரை எதிர்கொள்வது எளிது. நம்ம படை வீரர்கள் அப்படி யாரும் குடிக்கக்கூடாது. கருப்பட்டியில புளியை கரைச்சி அந்த பானத்தை கொடுக்கணும். அது அவங்களுக்கு உற்சாகத்தை தரும், நல்ல எனர்ஜி, அந்த ஆற்றலை கொடுக்கும் அப்படின்னு அந்த கல்லுக்கு மாற்றா வள்ளுவர் கருப்பட்டியில புளியை கரைத்து கொடுக்கக்கூடிய பானத்தை சொல்றார். அது படத்தில் வச்சிருக்கிறாங்க. அதனால வந்து போதை எந்த வடிவத்திலும் மனித குலத்தை பாழ்படுத்தக்கூடாது. அதை நம்ம வந்து நியாயப்படுத்த முடியாது. பதநீர் வேற, கல்லு வேற. ஒரு மரத்து கல்லு குடிச்சா உடலுக்கு நல்லதுன்னு கிராமத்தில் பழமொழி உண்டு. ஒரு மரத்து கல்லை எடுத்து லட்சக்கணக்கான மக்களுக்கு சப்ளை பண்ண முடியாது. அதனால கல்லு உற்பத்தி என்பது வந்து போதுமானதாக இருக்காது என்கிற போது கல்லிலும் வந்து கலப்படம் உருவாகும். போதைக்கான கலப்படம் வந்து கெமிக்கல்ஸ் அல்லது வேறு விதமான பொருட்கள், அதுல டயசபாம்ங்கிற ஒரு மாத்திரையே கலந்து தான் விற்கிறாங்கிறதெல்லாம் அனாலிசிஸ் ரிப்போர்ட் நமக்கு சொல்றாங்க. அதனால அதுக்குள்ள நம்ம போக வேண்டியதில்லை. வள்ளுவரை நாம் ஏற்றுக்கொள்கிறோம்னா, வள்ளுவரை ஏற்றுக்கொள்வதில் தமிழ் தேசியத்தில் ஒரு அங்கம் அப்படின்னா நம்ம வந்து கல்லுண்ணாமை தான் வலியுறுத்த முடியும். இதுல கல்லு இறக்கக்கூடிய தொழிலாளர்கள் நலன் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு பேசுறாங்க. கல்லு இறக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு, அவர்களுடைய நலன்களுக்கு மாற்று திட்டங்களை அரசு சிந்திக்க வேண்டும். மாற்று தொழில்களை அரசு சிந்திக்க வேண்டும். குறிப்பா வந்து இது மாதிரி பல தொழில்கள் வந்து நம்ம வேண்டாம்னு நினைக்கிறோம். பறை அடிக்கிற தொழில் வேண்டான்றோம். பறை அடிக்கிற தொழில் இருக்கட்டும், அந்த தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க நல்ல, அவங்களுக்கு வந்து புதுசா நீங்க பறையை வாங்கி கொடுங்க நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி வந்து தொழிலாளர்கள் நலன் என்பது வேறு, சமூக நலன் என்கிற அடிப்படையில் போதைக்கு எதிரான கருத்து என்பது வேறு. எனவே கல்லுண்ணாமை என்பது ஐயன் திருவள்ளுவனுடைய முக்கியமான போதனைகளுள் ஒன்று. அந்த கருத்து இந்த திரைப்படத்தில் முக்கியமான பகுதிகளாக இடம்பெற்றிருக்கின்றன.